4வது எபிசோட்ல நம்ம ஆங்கையும் ஜூக்கோவோட மாமனையும் சிறப்புடிச்சு சின்ன பின்னமாக்க போறானுங்கன்னு பார்த்தா சின்ன பையன் ஆங்க மட்டும் அரசர் சிறப்பா கூட்டம் அப்படி. அதே நேரத்துல இந்த முட்டா பையன் மெக்கானிக்கு மனசு மாறி மவுண்டனி கீழே ரகசிய நலன் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு அங்க காப்பாத்தலாம், ஆனா அதுல கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு சொல்ல ஆபத்துல எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சொக்கலை கூட்டிட்டு கிளம்புறா. அங்கிட்டு ஆங்கும் என்னடா இந்த அரவைக்காடு அரசனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்க என்னன்னு பார்த்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பையனோட ஃப்ரெண்டு பூமி தான் இப்ப அரசனா இருக்கான். வணக்கம் பூமி, சரி நான் வர சாமின்னு பையன் கிளம்ப பார்க்க 100 வருஷம் வாழ்ந்ததுல பையன் மண்டை மழுங்கி வாப்பா சாமி விளையாடலான்னு அங்க கூப்பிடுறான். இங்கிட்டு நம்ம ஜூக்கோவும் மொரட்டு ஃபைட் போட்டு மாமனை காப்பாத்தி கப்பல்ல ஏத்தி கூட்டிட்டு போக அதே நேரத்துல நம்ம பசங்க டனல்ல வழி தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்க அங்க பார்த்தா சில முட்டா பசங்க இந்த மலைக்குள்ள பரவச நிலையில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட வழி கேட்டு டனலுக்குள்ள போனா அந்த டனல் அதுவே தான் வழியை மாத்திக்குது. இது போதாதுன்னு ஆள முழுங்க 6 மிருகம் ஒண்ணு வருது. நாங்க பார்த்தா இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா அந்த மிருகம் பாசத்துக்கு தலை வணங்கும் போல. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க மேல வச்ச பாசத்துல அந்த மிருகம் சொக்கனுக்கு அடிப்பணிஞ்சு ஆங்க இருக்க இடத்துக்கு வழி காட்டுது. அதே நேரத்துல அங்க பூமி ஆங்க சிங்கிள்ஸ் கூப்பிட ஒரு கட்டத்துல பூமி பாறையை புலந்து வேதனையில எங்களுக்கு அவதார் தேவைப்படும் போது 100 வருஷம் ஐசுக்குள்ள ஊர்கா போட்டுக்கிட்டு இருந்தியா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க கரெக்டா அந்த நேரத்துல கட்டாரா வந்து ஆங்க காப்பாத்த ஆங்கும் அதெல்லாம் என்னோட தப்பு இல்லைன்னு பாசமா ஒரு ஸ்பீச்சை போட்டு பயலை சமாதானப்படுத்த மொத்த ஒமாசு சிட்டியும் அடுத்த போருக்கு தயாராகுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.